கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வெள்ளியை சுற்றி துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடைய தூண்டி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த நற்செய்தி என்ன? கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இந்த உலகத்திற்கு என்ன நற்செய்தி? கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் 2000 வருடத்துக்கு முன்னதாக மனிதனாக பிறந்தது உண்மைதான். ஆனா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருந்த கிறிஸ்து. அவர் என்னைக்கு இருந்தாரு? நேற்று இருந்தார், இன்றைக்கு என்ன இருக்கிறாரு? இன்னைக்கும் இருக்கிறார், நாளைக்கு வருவார். நேற்று இருந்தவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அவர் பிறக்கல, அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார். இருந்த தேவன் தான், இருந்த கடவுள் தான் 2000 வருடத்துக்கு முன்பதாக என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கு என்ன பண்ணார்? நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல, நாளைக்கு வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அதை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை கொண்டாடதான் நமக்கு கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ குழந்தை இயேசுவை கொண்டாடுவதற்காக நம்ம வரல. என்ன பண்ணார்? நேற்று இருந்த கடவுள் இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக, 1000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த கடவுள் 2000 வருடத்துக்கு முன்பதாக என்ன பண்ணாரு? மனிதனாக இந்த பூமியில அவதரித்த நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, நாளைக்கு அவர் இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நல்ல புரிந்தவங்களுக்கு, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே இயேசு இந்த பூமியில இருந்தார். சராசரங்களை படைப்பதற்கு முன்பதாகவே இயேசு உயிரோடு கூட இருந்தார். அவர் மூலமாக தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டது, அந்த சராசரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் நான் வாசிக்கலாம். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனுமாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் தேவன். தேவன் வார்த்தையாக இருந்த தேவன் தான் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக குழந்தையாக மட்டுமல்ல, இந்த பூமி அண்ட சராசரங்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இருந்தார். அவர் மூலமாக தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டது. இதுதான் நற்செய்தி. உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கேன். என்ன நற்செய்தி? ஆதியிலே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை என்ன இருந்தது? தேவனாக இருந்தது. தேவனுக்குள் இருந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ளாக வல்லமை இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ளாக என்ன இருந்தது? ஒரு மிகப்பெரிய மகிமை இருந்தது. அந்த வார்த்தையினுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வார்த்தையினாலே படைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே இந்த பூமியை படைத்தார். இந்த பூமி மட்டுமல்ல, மேல இருக்கிற வானம், அண்ட சராசரம், எத்தனையோ கோள்கள், எல்லாவற்றையும் படைத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து குழந்தையாக அல்ல, மனிதனாக அல்ல. மனிதனாக தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் கடவுளாக இருந்த தேவன். கடவுள் மனிதனாக பூமிக்கு வந்த தினம் தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு பரிசு, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அந்த பரிசு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? உங்களை எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே தெரிந்து கொண்ட தேவன் இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக, இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பதாக என்ன பண்ணாரு? என்னுடைய மகன் இயேசு மகன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய மக்களை நேசித்ததுனாலதான் என்ன பண்ணார்? மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து
தேவனை விட்டு தூரம் போன அந்த மனிதனை மறுபடியும் தேடி எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் மனுகுலத்தில் ஒரு மனிதனாக அவதரித்தார். வேத வார்த்தை சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இவ்வளவு பெரிய கடவுளை யாரும் எதுக்கும் ஒப்பிட முடியாது. பாம்போ கழுகோ காகத்தையோ எதுக்குமே நீங்க என்ன பண்ண முடியாது, ஒப்புக முடியாது. கல்லோ மண்ணோ மரமோ நம்மளை உருவாக்க முடியாது. எந்த கல்லோ மரமோ நம்மளை உருவாக்க முடியாது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாம் என்னை எல்லாம் படைத்த கடவுள் உங்க மேல என் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக, நேசத்தின் நிமித்தமாக என்ன பண்ணாரு, அந்த மகிமையெல்லாம் விட்டு அவர் பிறக்கும் போது என்ன நடந்தது, தேவதூதர்கள் வந்தாங்க, பரம சேனை என்ன பண்ணாங்க, வானத்தில் துதித்தார்கள். எதற்கு துதித்தாங்க? இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்து இருக்கிறார். என்ன பண்ணாரு, பூமியிலே மனிதனாக இயேசு பரம தேவன் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்திருக்கிறது. பரம சேனையினுடைய கூட்டம், வான மண்டலம் எல்லாமே ஆண்டவரை துதித்து பாடினார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை. அதனால இன்றைக்கு நமக்காக பிறந்த இயேசுவை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பரிசாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன, இயேசு இல்லாம நீங்க மேல பரலோகத்திற்கு போகவே முடியாது. இந்த உலகம் ஒரு நிரந்தரமே கிடையாது. இந்த உலகம் எப்ப அழியும்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகம் அழிவை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அறிவு பெறுகிறதோ, எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கிறதோ, அந்த அளவுக்கு இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு, அழிவை நோக்கி பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. நாம் பாதாளத்துக்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு நேராக நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அதற்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. ஆனா நாம் அந்த பாதாளத்திலிருந்து மீட்கப்பட்டு எங்க போனோம், பரலோகத்திலே இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு என்ன பண்ணாரு, நான் படைத்த என்னுடைய மக்கள் என்னோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, நான் மனிதனாக போறேன். என்ன பண்ற, நான் மனிதனாக போய் அந்த மனிதர்களை எல்லாம் மீட்டு என்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர்களெல்லாம் மீட்டு நான் பரலோகத்திற்கு மோட்சத்திற்கு கொண்டு போக வரேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா.